என் முத்தமிழே என்று என் தமிழை பறைச்சாற்றி என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்திருக்கும் தலைப்போ பெண் கவிஞர். பெண் கவிஞர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சுப்புலட்சுமியை பற்றி. சுப்புலட்சுமி என்றால் எழுத்தாளி மற்றும் தமிழின் வீரம். அது மட்டுமல்லாமல் இங்கு அமர்ந்துள்ள பெண்களுக்கு அநீதி ஏற்பட்டாலும் அதை உடனடியாக தீர்ப்பவர்தான் அவரின் வேலையாகும். இவர் அறநெறிகளை காட்டுவதில் வள்ளல். அது மட்டுமல்லாமல் இவ்வுலகில் அவர்களின் எழுத்து என்னை அன்பால் ஈர்த்தது. அவன் கவிதை என்னை நிழல் போல் தாங்கியது. கனவில் கண்கள் எரிந்தாலும் என் உள்ளத்தில் உயர்வாக இருப்பது என் கல்வியடா. இது என்ன பொருள் என்று தெரியுமா? உலகில் எந்த திசையில் இருந்தாலும் அத்திசையில் உனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அதில் கல்வி என்ற ஒன்று நினைத்தால் அத்துன்பம் கூட உனக்கு இன்பமாக மாறும் என்பதற்கு கவிதையாகும். இவர் பெண்களுக்காக பல நீதிகளை எழுதியுள்ளார். பெண் மற்றும் கல்வி உரிமை, சமூக சமுதாய சீர்திருத்தங்கள், சமூக சமுதாயம் என அனைத்தையும் எழுதியுள்ளார். பெண் கல்வி மற்றும் கல்வி உரிமை என்றால் அனைவருக்கும் தெரிந்ததுதான். பெண்கள் அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்திலும் பெண்கள் அன்றைய காலத்தில் படிப்பறிவு இல்லாமல் ஆண்கள் கேலி செய்தார்கள். ஆனால் அதை வன்மையாக கண்டித்தவர்தான் சுப்புலட்சுமி அவர்கள். ஆனால் இன்றைய காலத்தில் பெண்கள் அனைவரும் படித்து வானத்தில் சிட்டுக்குருவிகளாக திகழ்கிறார்கள் என்பது வியப்பில் ஆழ்த்தியது. ஆனால் பெண்கள் என்றாலே வீட்டறையில் சமையலறையில் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது அன்றைய காலத்தில். ஆனால் அத்தையை மாற்றுவதுதான் சுப்புலட்சுமி. சமூக சீர்திருத்தம் என்றால் அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்திலும் நடந்து வருகிறது. அது என்னவென்று தெரியுமா? பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, விதவை மறுமணம், குழந்தை திருமணம் என்று அனைத்தும் பாரம்பரியத்தை மாற்றதாக கொண்டு வரப்பட்டது. அன்றைய நிலையை மாற்றியவரும் சுப்புலட்சுமி ஆவார். அது மட்டுமல்லாமல் இவ்வுலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் முதலில் உன் அறிவை மாற்று என்று சொன்னார்கள் சுப்புலட்சுமி. உலகத்தில் பரந்த மனதுடன் வாழ்ந்தால் இவ்வுலகமே மாறும். அதுபோல் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு பெண்கள் வெற்றி பெற்றால் இவ்வுலகமே வெற்றி பெற்றதற்கு சமம் என்று சொல்லி கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக என்று ஒரு குரல் அனைவரும் படித்திருப்பீர்கள். 1330 குரலில் இல்லாத குரல் இக்குறளில் துணைக்காலே இல்லை. அதுபோல் ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் கல்வியை கற்றுவிட்டால் துணைக்கால் இல்லாமல் சொந்த காலில் நிற்கலாம் என்று கூறுகிறேன். இவர் சொன்னதிலே என்ன விஷயம் என்று தெரியுமா? மாணவர்கள் என்றால் ஏடுகோள், கல்வி சீர்திருத்தங்கள் என்றால் சுப்புலட்சுமியின் மேற்கோள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.